வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. டிவிஎம் யோகாவில் இணைந்திருக்கக்கூடிய அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, மகரிஷியின் பாடல்களிலிருந்து ஞான பேழை அப்படின்ற புக்கில் இருந்து 16வது பாடல். பயிற்சிகள் யோகம் அல்ல, உடற்பயிற்சி மாத்திரமே யோகம் அல்ல, உளப்பயிற்சி அற்புதங்கள் வேத பாடம். கடற்கரையில் மலைக்காட்டில் உடல் வருத்தும் கடும் மூச்சு பயிற்சி மட்டும் யோகம் அல்ல, படற்கையினால் மனம் அலையா விழிப்பில் நிற்க பண்படுத்தும் பயிற்சிகளாம் இவை. பிறவி தொடரருக்கும் தூய வினையாற்றும் பண்பாம், துயர் கலைந்து நிறைவளிக்கும் வாழ்வே யோகம். உடற்பயிற்சிகள் மட்டும் செய்தால் போதும், நமக்கு உடல் நன்றாக இருக்கின்றது, அதனால் நாம் வளமாக வாழலாம் என்று நினைப்பது தவறு. அது மட்டுமே யோகம் அல்ல. உளப்பயிற்சிகள் அற்புதங்கள் வேத பாடம். உளப்பயிற்சி எனப்படுவது இங்கே உயிருக்கான காயகல்ப பயிற்சி. அகத்தவம் என்று சொல்லக்கூடிய 9 வகையான அகத்தவங்கள், அகத்தாய்வு என்று சொல்லக்கூடிய 5 நிலைகளில் எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், நான் யார் என்கின்ற இந்த 5 வகையான பாடங்களையும் நாம் கற்றுக்கொள்வது நமது வாழ்க்கைக்கு, நமது குடும்பத்திற்கு, நமது சமுதாயத்திற்கு, உற்றார் ஊரார் உலகோர் என்று சொல்லக்கூடிய அளவிலே அனைவருக்குமான வேத பாடம். கடற்கரையில் மலைக்காட்டில் உடல் வருத்தும் கடும் மூச்சு பயிற்சி மட்டுமே யோகம் அல்ல. கடற்கரையில் உட்கார்ந்து மூச்சு பயிற்சி செய்வதும், மலைக்காட்டில் உட்கார்ந்து உடல் வருத்தும் கடும் மூச்சு பயிற்சி செய்வது மட்டும் யோகம் அல்ல, படற்கையினால் மனம் அலையா விழிப்பில் நிற்க. படற்கையினால் எழுகின்ற அலை, காந்த அலைதான் புலன்களின் மூலமாக இயங்குகின்ற பொழுது அது மனம் எனப்படுகின்றது. அப்படி இயங்குவது இது இன்னதுதான் என்று இந்த உணர்ச்சி தான் தொடு உணர்ச்சி, சுவை உணர்ச்சி, வாசனை உணர்ச்சி, பார்க்கின்ற உணர்ச்சி, கேட்கின்ற உணர்ச்சி என்று பகுத்து கொடுப்பது, பிரித்து அறிவது அறிவு என்று சொல்லுகின்றார் மகரிஷி. ஆக மனம் எனப்படுவதும் அறிவு எனப்படுவதும் வெவ்வேறு அல்ல, இரண்டும் ஒன்று. இடத்திற்கு ஏற்றவாறு பெயர் மாறுபடுகின்றது. பண்படுத்தும் பயிற்சிகளாம் இவை, பிறவி தொடரருக்கும். இந்த அகத்தவமும் அகத்தாய்வும் என்ன நன்மையை கொடுக்கும் என்று சொன்னால், அகத்தவம் செய்கின்ற பொழுது மனம் தன்னை தூய்மை செய்து கொள்ளுகின்றது. அதிலே உயர்நிலையை அடைவதுதான் முழுமை பேறு எனப்படுவது. அப்படி அடைந்த பிறகு நம்மிடம் உள்ள என்ன குறைகள் இருக்கின்றது என்று திருத்திக் கொள்வதுதான் அகத்தாய்வு. இவை என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டா, தொடரருக்கும் தூய வினையாற்றும் பண்பாம். தொடர் என்று சொன்னால் வினைத்தொடர். வினைத்தொடரை அறுத்து தூய வினையாற்றும், வினைகள் கழிந்து நாம் அந்த முழுமை பேறு அடைகின்ற பண்பை நமக்கு கொடுக்கும். துயர் கலைந்து நிறைவளிக்கும் வாழ்வே யோகம். துயர் கலைந்து நிறைவை அளிக்கக்கூடியது யோகம் எனப்படுவது என்ன என்று சொன்னால், இணைதல் என்று பொருள். உடல் உயிரோடு இணைய வேண்டும், உயிரோடு மனம் இயங்க வேண்டும், மனதோடு அறிவு இயங்க வேண்டும், அறிவோடு ஆன்மா இணைய வேண்டும். இந்த ஜீவாத்மாவோடு அந்த பரமாத்மாவை இணைத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் யோகம் என்று கூறி, வாய்ப்பளித்த அன்பர்களுக்கும் வாய்மொழி கேட்ட உங்களுக்கும் நன்றிகளை பாராட்டி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.